திருமங்கை ஆழ்வார் சரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதர் கோவிலுக்கு மதில் கற்ற திருப்பணி செஞ்சுட்டு இருந்தார். அதற்கு செல்வம் தேவைப்பட அவர் நாகப்பட்டினத்துல இருக்க புத்த விகாரத்திலிருந்து தங்கத்தை திருடுறதுக்காக நாகப்பட்டினம் வர, நாகை விகாரத்துல இருந்த புத்த பெருமானோட சிலையை திருடி அவர் இந்த ஊர் வழியா போற, தான் கொண்டு வந்த புத்தரோட தங்க சிலையை அங்க இருக்க ஒரு வயல்வெளியில புதைச்சிட்டு அதுக்கு அருகில இருக்கிற புளிய மரத்துல படுத்துக்கிறதுக்கு முன்னாடி புளிய மரத்துக்கிட்ட தூங்காம இருக்கணும் அப்படின்னு யாராவது வந்தா தன்னை எழுப்பணும்னு சொல்லிட்டு தூங்குற. மறுநாள் காலையில அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் வந்து நிலத்தை உழும்போது அதுல இருக்க தங்க சிலைய தன்னோடது அப்படின்னு சொல்ல, அப்போ திருமங்கை ஆழ்வார் அந்த நிலைமை தன்னோடதுதான் அப்படின்னு வாதம் புரியற. அதுக்கு சான்று என்ன அப்படின்னு ஊர் மன்றத்துல கேட்க, அந்த நிலத்துக்கான பட்டயம் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதாகவும் அது கொண்டு வந்து காமிக்கிறதா சொல்லிட்டு சிலையை எடுத்துட்டு போற. அப்ப அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது. ஊர்கணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்த பெண்கள் கிட்ட அவர் நீர் கேட்க, சொந்தம் இல்லாத நிலத்தை சொந்தம் கொண்டாடுறத பார்த்த அந்த பெண்கள் அவருக்கு நீர் தர பயப்படுறாங்க. அதனால கோபமுற்ற திருமங்கை ஆழ்வார் அந்த ஊர்ல இருக்க எந்த கணத்திலையும் நீர் இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துடுற. இந்த கோவில இருக்க பெருமாளோட மகிழ மரத்து மேல சாஞ்சி அமர அந்த மரத்துல இருந்து தாமோதர நாராயண பெருமாள் அவருக்கு நீரும் பிரசாதமும் கொடுத்ததா சொல்லப்படுறது. அதனால அந்த மகிழ மரத்தை என்னைக்கும் பட்டு போகாம இளமையா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போற. ஸ்ரீரங்கத்துக்கு போன திருமங்கை ஆழ்வார் திரும்பவும் திருக்கண்ணங்குடிக்கு வரவே இல்லை. அதனால அந்த வழக்கு அப்படியே முடிவு பெறாம இருக்கு. இப்பவும் கண்ணங்குடியில எந்த பிரச்சனை வந்தாலும் அது தீராம இருக்கு. அத இங்க தேரா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க புளிய மரமும் தூங்குறதே இல்ல. அதனால உறங்கா புலி அப்படின்னு இங்க இருக்க புளிய மரத்துக்கு எல்லாம் பேர். இந்த ஊர்ல இருக்க எந்த கிணறும் ஊறதே கிடையாது. அதனால ஊரா கிணறு அப்படின்னும், பச்சை பெசல்னு இப்பவும் இருக்க கோவில் மகிழ மரத்தை காயா மகிழ் அப்படின்னு சொல்றாங்க.